ஹலோ, வெல்கம் டு மை சேனல் ஜோ ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம மெஹந்தி கிளாஸில் ஒரு சிம்பிளாகிட்டு ஒரு அரபிக் டிசைன் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோன் டிப்பெல்லாம் கிளியர் பண்ணி ஃப்ளோ கிளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் நம்ம போடுற ஒர்க்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா திட்டு அங்கங்கே கோன் படிஞ்சிருக்கச்சில் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இது டோட்டலாகவே பேசிக் டிசைன்ஸ் தான், சிம்பிள் ஆகிட்டு உள்ள ஒர்க்ஸ் தான் போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்பைரல் போட்டு டபுள் ஹம்ஸ் போட்டு அது மேலே ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கேன். ஃப்ளவர் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமாயிட்டு மேங்கோ டிசைன் அங்கங்கேயாட்டு இது ஃபுல் ஒர்க்குமே நான் அப்படி தான் சிம்பிளாட்டு தான் போட்டிருக்கேன். அங்கங்கேயாட்டு ஃப்ளவர் டிசைன்ஸ், அப்புறம் மேங்கோ டிசைன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி எடுக்கிறது மாதிரி. பிளாங்காக அங்கங்கே தெரிகிற இடங்களை கொஞ்சம் ஃபில் பண்ணி எடுக்கிறோம். நமக்கு ஆல்ரெடி படித்த ஒர்க்ஸை வச்சு கிளியர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிறோம். அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுற டைமில் அடிக்கடி கோனோட டிப் போர்ஷனை ஒன்று கிளியர் பண்ணி எடுத்துக்கணும். அப்போது ஒர்க் நீட்டாக இருக்கும். இது வந்துட்டு 30 days கிளாஸு, பேசிக் மெஹந்தி கிளாஸ் தான் இருக்கும். கிளாஸ் முடித்ததுக்கப்புறமாயிட்டு வேல்யூபிளான சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். கிளாஸ் வந்துட்டு 30 பக்கத்தில் வந்துட்டோம். அதனால இனி ஜாயின் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு டவுட்லாம் வேணாம். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல் ஒர்க்கும் முடித்து சப்மிட் பண்ணதுக்கப்புறமாயிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். சர்டிஃபிகேட்டுக்கும் கொரியர் சார்ஜுக்கு மட்டும் 300 பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு இந்த மேங்கோ டிசைனில் ஹம்ஸ் போட்டு டபுள் ஹம்ஸ் போட்டுட்டு ஸ்பைரல் போட்டு அப்புறம் டபுள் ஹம்ஸ் போட்டுட்டு மீதி இருக்கிற இடங்கள்லாம் ஜிக்ஸாக் மாதிரி போட்டு ஃபில் பண்ணி நடுவில் டாட் போட்டு விட்ருக்கேன். நம்ம ஒவ்வொரு மேங்கோ டிசைன்லேயுமே ஏதோ ஒரு டிசைன் போட்டு ஃபில்லிங் டிசைன் போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் கற்றுக்கிட்ட ஒர்க்ஸ் தான். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் தான். நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் நம்ம கைக்கு ஈஸியாக இருக்கும். மேங்கோ டிசைன்ஸு அப்புறம் இந்த ஃப்ளவர் ஷேப்ஸ் இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் கற்றுக்கிட்டது தான். இது ஃபுல்லாகவுமே பேசிக் கிளாஸஸ் தான். இது சிம்பிளாக உள்ள பேசிக் டிசைன்ஸ் மட்டும்தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள் கிளாஸில். அப்புறம் இந்த 2 மேங்கோ டிசைன் போட்டு அதோட நடுவில் இருக்க இடத்துல ஃப்ளவர் டிசைன் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் ஷேப்ஸ் போட்டுட்டு ப்ளைனாக விடுறத விட ஷேடிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து விட்டோன்னா பார்க்கறதுக்கு இன்னுமே நீட்டாக இருக்கும். ஷேடிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறமாயிட்டு அந்த அவுட்லைனை ஒன்று கூட
திக்காக கோன் வச்சு ஒரு வாட்டி போட்டு எடுத்துக்கலாம். ஷேடிங்ஸ் கொடுக்குறது எப்படின்னா, ஜஸ்ட்டு லைட்டாக கோனை ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எந்த இடத்துல பண்ணுறோமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக ராவி விட்டுரும். அவ்வளோதான். ஈஸி தான், ரொம்பவே ஈஸியான ஒர்க்ஸ் தான். நம்ம ஃப்ளவர் ஷேப்பில் இது ஷேட் பண்ணுங்க டைமில் அதுலேருந்து நம்ம டச் பண்ணுங்க டைமில் நம்ம ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சிருக்க ஃப்ளவர் கொஞ்சம் அழிஞ்சது மாதிரி இருக்கும். அதனால அது மேலே ஒரு வாட்டி கூட ஃப்ளவர் ஷேப்லேயே அவுட்லைன் கொடுத்து விட்டுட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இது ஃபுல் இடத்துலையுமே நம்ம வந்துட்டு ஷேடிங்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் மேங்கோ டிசைன்ஸ் எல்லாம் போடுவது குட்டி குட்டியாட்டு, அப்புறம் பெரிய பெரிய டிசைன்ஸ் கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு மேங்கோ டிசைன்லேயும் ஏதாவது ஒரு ஃபில்லிங் போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜஸ்ட் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாகிட்டு ஃபில் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம போடுகிற டைமில் ஒர்க்கை ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக போடணும். அப்போ ஒர்க் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த ஹம்ஸ் எல்லாம் போடுகிற டைமில் ரொம்ப ஸ்லோவாக போட்டோன்னா ஹம்ஸ் எல்லாமே ஒரே அளவுகளில் ஒரே டிஸ்டன்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுற டைமில். அப்புறம் கோனோட டிப்பையும் அடிக்கடி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் இதில் கொடுத்துருக்க இந்த ஃப்ளவர்லேயுமே ஃபுல்லாக ஷேடிங்ஸ் கொடுத்து எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஷேடிங்ஸ் அப்புறம் இந்த மேங்கோ டிசைன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு படித்த ஏதாவது ஒரு ஃபில்லிங்ஸ் போட்டு ஃபில் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். நம்ம ஷேடிங் கொடுத்த இடத்துல அவுட்லைன் கொடுத்துருவோம். எல்லா ஃப்ளவர்ஸ்லேயுமே கொஞ்சம் அவுட்லைன் எல்லாம் கொடுத்து எடுத்துக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட நீட்டாக இருக்கும். ஹைலைட் பண்ணது மாதிரி அழகாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது மனசில் ஆகுது அப்படி ஏதாவது உண்டுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.